தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏதோ பிறந்தோம், எப்படியோ வளர்ந்தோம், எவ்விதமோ வாழ்ந்தோம் என்று வாழ்ந்து மறைந்து விடுவதுதான் சாதாரண மனிதர்களின் சாமானிய வாழ்க்கை. கூழாங்கற்களின் நடுவே மின்னும் வைரக்கல்லை போல சில மனிதர்களின் வாழ்க்கை மட்டும் தனித்துவத்தோடு பிரகாசிக்கிறது. அது மற்றவருக்கும் வெளிச்சம் தருகிறது. தன் திறமையால், உழைப்பால் வானளவு புகழை எட்டி பிடித்து சரித்திரத்தில் இடம் பிடித்த மனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை இந்த தடம் பதித்தவர்கள் நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். பிற மொழிகளோடு ஒப்பிடும்போது தமிழில் மொழிபெயர்ப்பு குறைவுதான். அந்த பணியையும் நிறைவாக செய்கின்றன பல மொழிபெயர்ப்பாளர்கள். அவ்வாறு மொழிபெயர்ப்பு துறையில் முன்னோடியாக விளங்கும் தமிழறிஞர்தான் இன்றைய நம் தடம் பதித்தவர்கள் நிகழ்ச்சியின் நாயகர். இவர் தமிழ் மொழிபெயர்ப்பிற்காக சாகித்ய அகாடமி விருதினை பெற்றவர். அதுவும் ஒரு முறை அல்ல, இருமுறை. ஓஷோவையும் தஸ்தாவேஸ்கியையும் உமர் கய்யாமையையும் தமிழுக்கு கொண்டு வந்தவர். ஷேக்ஸ்பியரையும் தாகூரையும் தமிழ் பேச வைத்தவர். அவர்தான் கம்பீர கவிஞர் என்று அழைக்கப்படும் கவிஞர் புவியரசு அவர்கள். இலக்கண புலமை பெற்றவர்களிடத்தில் மட்டுமே தஞ்சம் அடைந்திருந்த கவிதை மகளை சாமானியர்களை நோக்கி நகர வைத்தவர். நற்சிந்தனை கொண்ட யார் வேண்டுமானாலும் கவிதை புனையலாம். அச்சிந்தனைகளை கவிநயத்தோடு வெளிப்படுத்தும் சொல்லாற்றல் இருத்தலை முக்கியம் என்று அனைவரையும் கவி பாட அழைத்தார். கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தமிழாசிரியர், மொழிபெயர்ப்பாளர் என பன்முக அடையாளங்களோடு தமிழ் கூறும் நல்லுலகில் சிறந்து விளங்கும் இளைஞர், சத்தமில்லாமல் சாதனை பல புரிந்து இன்றும் துடிப்புடன் இளைய தலைமுறையை வழிநடத்தி வருபவர் கவிஞர் புவியரசு அவர்கள். கவிஞர் புவியரசு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை இன்றைய தடம் பதித்தவர்கள் நிகழ்ச்சியில் சற்றே திரும்பி பார்ப்போம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தாராபுரம் வழியில் உடுமலை வட்டத்தைச் சேர்ந்த உள்ளார்ந்த சின்னஞ்சிறு கிராமம் லிங்கமநாயக்கன்புதூர். ஏரி, குளம், ஆறு எதுவும் இல்லாத கிணற்று பாசனத்தை நம்பிய மானாவாரி பூமி. அங்கே சுமார் 500 வருடங்களுக்கு முன்னால் ஆந்திராவிலிருந்து வந்து குடியேறிய தெலுங்கு நாயக்கர் குடும்பங்கள் வசித்து வந்தன. அதில் ஒரு குடும்பம்தான் சுப்பா நாயக்கர் குடும்பம். அந்த அமைதியான கிராமத்தில் 19/9/1931 சுப்பா நாயக்கர் தாயம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் ஜெகநாதன். அவரே பின்னாளில் தன் பெயரை புவியரசு என்று மாற்றி புனைந்து கொண்டார். ஜெகநாதனின் தந்தை சுப்பா நாயக்கர் தான் அந்த கிராமத்திலேயே படித்தவர். ஆங்கிலமும் கற்றிருந்தார். நாடே சுதந்திர போராட்டத்தில் திளைத்திருந்த நேரம். ஆங்கில அரசை எதிர்த்து நாட்டின் மூலை முடுக்கிலெல்லாம் மக்கள் பல போராட்டங்களை செய்த வண்ணம் இருந்தனர். சுப்பா நாயக்கரும் தீவிர தேசியவாதியாக இருந்தார். தன்னுடைய திருமணத்தின் போது பட்டாடைகளை விடுத்து கதர் ஆடைகளையே அணிந்து மணம் செய்து கொண்டார். ஜெகநாதன் அவர்களின் பிறந்த ஆங்கில தேதியை தந்தை சுப்பா நாயக்கர் அவர்கள் குறித்து வைக்கவில்லை. ஒரு புரட்டாசி மாத வெள்ளிக்கிழமை என்றுதான் பெரியவர்கள் கூறியுள்ளார்கள். பின்னாளில் பள்ளியில் சேரும் நேரம் வந்தபோது பெரியவர்கள் சொன்ன குறிப்பை வைத்து 1931 பஞ்சாங்கத்தை வைத்து அவரே நாளை கணித்து கொண்டாராம். ஜெகநாதனுக்கு 6ஆம் வகுப்பு வரை முறையான கல்வி அமையவில்லை. முதலில் ஒரு திண்ணைப்பள்ளி போன்ற கிராமத்து பள்ளியில் ஆனா ஆவணா பயின்றார். பிறகு கோவையில் மாட்டாஸ்பத்திரி, சேவல் கோயில் TELC பாய்ஸ் பள்ளியில் 2ஆம் வகுப்பு வரை படித்தார். அங்கே ஆசிரியரின் கண்டிப்புக்கு பயந்து பள்ளி செல்ல மாட்டேன் என்று அடம்பிடித்து நின்றுவிட்டார். சில வருடங்கள் கழித்து ஒப்பனக்கார வீதி நகராட்சி பள்ளியில் 6ஆம் வகுப்பில் சேர்ந்தார். அதுவும் 6 மாதங்களே நீடித்தது. மிகவும் பலவீனமாக இருந்ததால் வீட்டிலேயே ஹோம் டியூஷன் ஏற்பாடு செய்தார் தந்தை. அச்சமயத்தில் தந்தை சுப்பையா தன்னுடன் வேலை செய்த ஆயனா என்கிற அப்துல் அசீஸ் என்பவரை வீட்டிலேயே தங்க வைத்தார். சிறந்த ஓவியராகவும் தத்துவ ஞானியாகவும் இருந்தார் அப்துல் அஜீஸ். அவருடைய தத்துவ பேச்சுக்களை கேட்க எப்போதும் 10 பேர் வந்த வண்ணம் இருந்துள்ளனர். அவரிடமிருந்து ஓவியக்கலையின் அடிப்படைகளை கற்றார். ஓவியமும் தத்துவ பேச்சுகளும் நிறைந்த ஞானச் சூழலில் வளர்ந்து வந்தார் ஜெகநாதன். 1942-43 வாக்கில் பிளேக் நோய் பெருந்தொற்று கோவையில் பரவியது. மக்கள் எல்லோரும் பீதியடைந்து வீடுகளை காலி செய்து வேறு இடங்களுக்கு சென்றனர். சுப்பையா நாயக்கர் குடும்பமும் சொந்த ஊரான லிங்கப்ப நாயக்கன்புதூரை நோக்கி சென்றது. நோய் சற்றே ஓய்ந்ததும் மீண்டும் கோவைக்கு வந்தது குடும்பம்.
அச்சமயத்தில் தந்தை சுப்பையா அவர்கள் கோவை ஒப்பனக்கார வீதியில் சொந்தமாக ஓவியக்கூடம் ஒன்றை தொடங்கினார். ஒருவர் வருமானத்தில் குடும்பம் நடத்த முடியாத வறுமை. ஆகையால் தாயாரும் மில் வேலைக்கு சென்றார். நகராட்சி பள்ளியில் 8வது வகுப்பில் சேர்ந்தார் புவியரசு. அப்போதுதான் ஒரு ஒழுங்கான பள்ளிக்கல்வி தொடங்கியது என்றே சொல்லலாம். தொடர்ந்து வந்த காலங்களில் குடும்பமும் ஓரளவு வறுமையிலிருந்து மீண்டது. வீடும் ஓவியக்கூடமும் ஒன்றாக இருந்ததால் தந்தையாரிடமிருந்து ஓவிய நுணுக்கங்கள், ஸ்கெட்ச் போடுதல், போர்டு தயாரித்தல் போன்றவற்றை நன்கு கற்றார். பள்ளியில் நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள். அருமையான ஆசிரியர்களும் அமைந்தார்கள். சக மாணவர் ஜெயராமன் என்பவரோடு இணைந்து ஒரு கையெழுத்து பத்திரிகை தொடங்கினார். நல்ல இலக்கியம் சொல்லும் சுடர் என்ற பத்திரிகையும், திகில் கதைகளுக்காக உளவாளி என்ற பத்திரிகையையும் தொடங்கி நடத்தி வந்தார்கள். உயர்தரமான காகிதத்தில் கதை கட்டுரைகளை இவர்களே எழுதி, புகைப்படங்களை ஒட்ட வைத்து, ஓவியங்களை வரைந்து இவர்களே தயாரித்து விநியோகித்தனர். இதனால் பள்ளியில் மாணவர்களிடத்திலும் ஆசிரியர்களிடத்திலும் நல்ல மரியாதை மற்றும் அன்பு கிடைத்தது. அப்பொழுது தமிழாசிரியராக இருந்தவர் கோவை கவியரசு நடேச கவுண்டர் என்பவர். இவரே புவியரசின் தமிழார்வத்திற்கு காரணமானார். மேலும் பல சிறந்த ஆசிரியர்கள், உதாரணமாக சுப்புரத்தினம் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், நாகேஸ்வரன் போன்றோரிடம் படித்ததால்தான் தானும் ஒரு சிறந்த ஆசிரியனாக வர முடிந்தது என்கிறார் புவியரசு. பள்ளி இறுதி ஆண்டிலேயே ஜெகநாதனுக்கு திருமணம் ஆனது. மாமன் மகள் ஜெகதாம்பாளுடன் திருமணம். மணமகனுக்கு 16 வயது, மணமகளுக்கு 15 வயது. அந்த காலத்தில் சிறுவயது திருமணம் என்பது சாதாரணமான விஷயம்தான். தந்தைக்கு இவரை மருத்துவராக பார்க்க ஆசை. அறிவியலில் அவ்வளவாக ஆர்வம் இல்லை என்றாலும் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என அறிவியல் படிப்பில் கோவை அரசு கல்லூரியில் சேர்ந்தார். கல்லூரிக்கு செல்லும் போதே முதல் மகள் பிறந்துவிட்டாள். பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி, கல்லூரியில் ஆங்கில வழி கல்வி படிப்பு. இதனால் எல்லா மாணவர்களுக்கும் கல்வி மீது மிகுந்த பயம் தோன்றியது. ஒரே ஆறுதல் தமிழ் வகுப்புகள்தான். பாசு மணியம்மையா, ராசக்கண்ணனார், பொன்னப்பனார் போன்ற தலை சிறந்த ஆசிரியர்களிடம் பயிலும் வாய்ப்பும் கிடைத்தது. தமிழ் மீது பற்று கொண்ட பல மாணவர்களும் நண்பர்களாக ஆயினர். பொள்ளாச்சி பொன்னுசாமி என்ற நண்பரிடமிருந்து யாப்பருங்கல காரிகை இலக்கண நூல் முழுவதும் கற்றுக்கொண்டார். தமிழ் மீது ஆழ்ந்த பற்று எனும் விதை அங்கே விழுந்தது. கோ ஹோம் யூ ஐடில் கிரீச்சர்ஸ் என்று ஆங்கில ஆசிரியர் கம்பீர குரலில் வகுப்பை தொடங்கிய போது புவியரசு உட்பட அனைத்து மாணவர்களும் பயந்து போயினர். ஆனால் அவ்வாசிரியரோ இப்படித்தான் தொடங்குகிறது ஜூலியஸ் சீசர் என்று ஷேக்ஸ்பியர் பாடத்தை தொடங்கியதும், பயப்பட வேண்டாம், நீங்கள் அனைவரும் தமிழ் வழி படித்தவர்கள்தான் என்று அறிவேன், தமிழிலேயே கற்றுத்தருகிறேன் என்று ஆறுதலாக கூறினார். அப்போதுதான் ஆங்கிலத்தின் மீது பயம் நீங்கியது. ஷேக்ஸ்பியரை படிக்க படிக்க அவர் மீது காதல் பிறந்தது. அவர் கூறிய ஒவ்வொரு ஆங்கில வார்த்தையையும் தமிழில் மொழிபெயர்க்கத் தொடங்கினார் ஜெகநாதன். மொழிபெயர்ப்புக்கான முதல் விதையும் அங்கே விழுந்தது என்றே சொல்லலாம். அது விருட்சமாக வளர்ந்து பின்னாளில் சாகித்ய அகாடமி விருதும் பெற்றுத்தந்தது. ஆங்கிலம், தமிழ் இலக்கியம் என மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த கல்லூரி நாட்களிலே அரசியல் சிந்தனைகளும் நுழைந்தன. உயர்நிலைப் பள்ளியில் படித்தபோது கடைசி வருடத்தில் வெள்ளி விழா நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்ற மாப்போசி அவர்களின் சொற்பொழிவு நடந்தது. உலகையே கவர்ந்து இழுத்த மாப்போசி அவர்களின் பேச்சு புவியரசையும் கவர்ந்ததில் வியப்பு ஒன்றுமில்லை. ஐயாவை பற்றி தேடி தேடி படித்தும் பெரியவர்களிடம் கேட்டும் தெரிந்து கொண்டார். ஐயா மீது ஆழமான பற்று ஏற்பட்டது புவியரசு அவர்களுக்கு. ஒரு சமயம் திராவிட மாணவர்கள் சேர்ந்து பெரிய மாநாடு ஒன்றை நடத்தினார்கள். அறிஞர் அண்ணா, கலைஞர், நாவலர் போன்ற பெரிய தலைவர்கள் அம்மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். திராவிடத்தில் தங்களுக்கு இருந்த சந்தேகங்களை 20 கேள்விகளாக ஆக்கி அதை அச்சடித்து மாநாட்டில் விநியோகித்தார்கள். அதை அச்சடிக்கும் பொறுப்பு புவியரசுக்கு கிடைத்தது. அச்சகத்தில் கொடுத்தபோது பெயர் இல்லாது அச்சடிக்க முடியாது, அதில் பெயர் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று கூறினார்கள். அப்பொழுதுதான் ஜெகநாதன் என்ற இயற்பெயரை தமிழ்படுத்தி புவியரசு என்று எழுதி கொடுத்தார். இப்படித்தான் பிறந்தது புவியரசு என்ற புனைப்பெயர். இதற்கு பிறகு காங்கிரஸ் சார்பு தமிழரசு இயக்கத்தில் இணைந்தார். சர்வோதயா சங்கத்திலும் இணைந்தார். பிடியரசி திட்டம் முதல் பல பணிகளை செய்தார். தமிழரசு இயக்கத்தில் துணை செயலாளராகவும் ஆனார். தமிழ், ஆங்கிலம் தவிர பிற அறிவியல் பாடங்களில் சுமாரான மதிப்பெண்களோடு கல்லூரி படிப்பு முடிவுக்கு வந்தது.
நவ இந்தியா என்பது அந்நாளில் மிக பிரபலமான தினசரி செய்தித்தாள். அந்த பத்திரிகையில் மொழிபெயர்ப்பு துணை ஆசிரியர் பணி கிட்டியது. ஏற்கனவே மாப்போசி அவர்களின் செங்கோல் பத்திரிகையிலும் கோவை மலர் என்ற பத்திரிகையிலும் கவிதை, கட்டுரை எழுதி வந்தார். அந்த அனுபவம் இந்த வேலைக்கு பெரும் உதவியாக இருந்தது. அப்பத்திரிகையில் பணியில் இருந்தபோது 1953 ரஷ்ய நாட்டு அதிபர் ஜோசப் ஸ்டாலின் மறைந்த செய்தியை மொழிபெயர்ப்பு செய்தது மறக்க முடியாத அனுபவம் என்று பகிர்கிறார். நவ இந்தியாவில் 6-7 மாதங்கள் பணி செய்த பின் விலகினார். அப்போது கோவை பேரூரில் தமிழ்க் கல்லூரி தொடங்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. குன்றக்குடி அடிகளாரின் அறிவுறுத்தலின் பேரில் பேரூர் ஆதீனம் ஆறுமுக அடிகளாரோடு அறிமுகம் ஏற்பட்டது. பேரூர் தமிழ்க் கல்லூரி தொடங்கும் பணிகளில் ஈடுபட்டார். கல்லூரி தொடங்கிய பிறகு அதில் மாணவனாகவும் சேர்ந்து கொண்டார். தமிழ்க் கல்லூரியில் படித்தபோது பூதான இயக்கத்தை தோற்றுவித்த வினோபா பாவே அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. பூதான இயக்கத்திற்காக பேசுவதற்காக அவர் கோவை வந்தபோது அவருடன் கோவையின் கிராமங்களுக்கு நடந்தே சென்று பிரச்சாரம் செய்யும் பாக்கியம் பெற்றார். இந்த தருணத்தை வாழ்வின் சிறந்த தருணமாக இன்றும் நினைவு கூறுகிறார். வினோபா அவர்கள் கையொப்பமிட்டு ஒரு பகவத்கீதை புத்தகத்தை புவியரசுக்கு வழங்கினார். அதை இன்றும் பொக்கிஷமாக பாதுகாத்து வருகிறார். தமிழ்க் கல்லூரியில் மனதுக்கு இனிய படிப்பு அமைந்தது. தமிழில் மூழ்கி திளைக்கும் அனுபவமும் கிடைத்தது. நல்ல இலக்கிய நண்பர்கள் அமைந்தார்கள். சிறந்த தமிழாசிரியர்களிடத்தில் பாடம் கேட்கும் வாய்ப்பும் கிடைத்தது. தமிழ் புலவர் பட்டமும் பெற்றார். புலவர் பட்டம் பெற்று வெளியில் வரும்போது 4 குழந்தைகளுக்கு தந்தையாகவும் இருந்தார் நம் நிகழ்ச்சியின் நாயகர். புலவர் பட்டம் பெற்ற பின் நரசிம்முலு நாயுடு பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். அப்பள்ளி அப்போதுதான் தொடங்கப்பட்டது. தொடக்க பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். பிறகு சுற்றுவட்டார பகுதிகளில் சென்று மக்களோடு பேசி பிள்ளைகளை பள்ளிக்கு சேர்க்கும் பணியும் செய்தார். 35 ஆண்டுகள் தமிழாசிரியராய் சிறப்பான பணி செய்து பல நல்ல மாணாக்கர்களை உருவாக்கினார் புவியரசு. பள்ளிக்காலத்தில் கையெழுத்து பத்திரிகையில் தொடங்கிய எழுத்து பயணம் செங்கோல், தமிழ் முழக்கம் பத்திரிகைகளில் தொடர்ந்து பின்னர் கல்கி, குமுதம், மஞ்சரி, கண்ணதாசன், கணையாழி, தீபம், தாமரை என இவர் எழுத்து வராத பத்திரிகையே இல்லை எனும் அளவுக்கு வளர்ந்தது. இன்றும் தொடர்கிறது. மாணவனாய் இருந்தபோது CK ஆறுமுகம் என்பவர் நண்பரானார். அவர் மிகச்சிறிய பதிப்பகம் ஒன்றை நடத்தி வந்தார். இவர் எழுதிய திருமண பரிசு என்ற கவிதை நடை கதையை புத்தகமாக அச்சடித்து தந்தார். கிட்டத்தட்ட முதல் புத்தகம் அதுதான். பல ஆண்டுகள் கழித்து அப்புத்தகம் புதுப்பதிப்பாக மீண்டும் வெளிவந்தது. தமிழாசிரியராய் ஆன பிறகு 1957 முதல் 65 வரை வள்ளுவரும் இளங்கோவும், புலவர் பெருமை, பாவலரும் காவலரும், கென்னடி வாழ்க்கை வரலாறு, ஔவையும் மூவேந்தரும், புவியரசு கவிதைகள் என 6 புத்தகங்களை அதே அச்சகம் வெளியிட்டது. இவை அனைத்தும் ஊதியம் வாங்காமல் எழுதி கொடுத்தார். நல்ல இலக்கியம் வெளிவர வேண்டும் என்ற நோக்கில் வடைக்கும் டீக்கும் எழுதப்பட்டவை என்கிறார் புவியரசு. கோவையைச் சேர்ந்த கவிஞர்கள், எழுத்தாளர்களோடு சேர்ந்து புவியரசு தொடங்கியதுதான் வானம்பாடி இயக்கம். சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை மார்க்சிய சிந்தனை கலந்து புது கவிதைகளை வெளியிட ஒரு பத்திரிகை தொடங்கும் எண்ணம் உண்டானது. அன்றைய காலகட்டத்தில் புது கவிதை அதிகம் வரவேற்பு பெறாது இருந்தது. ஆகையால் மரபு கவிதை விதிகளை தவிர்த்து புது கவிதையை பிரபலப்படுத்த வேண்டும், கற்றறிந்த தமிழ் புலவர்கள் மட்டுமே கவிதை எழுத முடியும் என்ற நடைமுறையை உடைத்து தமிழ் தெரிந்த யாரும் கவிதை எழுதலாம் என்ற நிலை வரவேண்டும் என விரும்பினார் புவியரசு. வானம்பாடி கவிஞர்களான கவிஞர் மீரா, சிற்பி, தமிழ்நாடன், நித்திலன், பிரபஞ்சன், பாலா, CR ரவீந்திரன், சக்தி கணல், மு. மேத்தா, சிதம்பரநாதன், ஞானி, இளமுருகு, முல்லை, அக்னிபுத்திரன், ஜனசுந்தரம், தமிழன்பன் என மிக பெரிய இலக்கிய வட்டம் உருவானது. வானம்பாடி பத்திரிகை புவியரசு அவர்களின் மருமகன் நடத்திய மலர்விழி பதிப்பகத்தில்தான் அச்சானது. அக்டோபர் 9 1971 கோவை செஞ்சிலுவை சங்க வளாகத்தில் முதல் இதழ் வெளியிடப்பட்டது. வானம்பாடி இயக்கத்தின் சார்பில் பல பிரம்மாண்ட கவியரங்கங்கள், கவிராத்திரிகள், விழாக்கள் நடத்தப்பட்டன. கோவை பூசாக்கோ கல்லூரியிலும் வேளாண்மை கல்லூரியிலும் பல நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். இந்த வானம்பாடி இதழின் புகழ் கடல் கடந்து தமிழர்கள் வாழும் பல நாடுகளுக்கும் சென்றடைந்தது. கவிதையை ஜனநாயகப்படுத்தி மக்களிடையே கொண்டு சேர்ப்பதே ஒரே நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கம் வெற்றியடைந்தது என்றே கூற வேண்டும்.
நாடகத்தின் மீதான காதல் அப்பாவிடமிருந்து வந்திருக்கலாம். ஏனென்றால் தந்தை சுப்பா நாயக்கர் அந்நாளில் சொந்த கிராமத்தின் வட்டாரத்தில் பிரபலமான நாடக நடிகராக இருந்துள்ளார். அவர் போட்ட கண்ணகி வேடம் மிக பிரபலமாம். 9ஆம் வகுப்பு படிக்கும்போது பள்ளியில் போட்ட சிலப்பதிகார நாடகத்தில் வாயிற்காப்போன் வேடம் போட்டதுதான் முதல் அனுபவம் புவியரசு அவர்களுக்கு. 60களில் கோவையில் நாடக போட்டிகள் நடைபெற்று வந்தன. தொலைக்காட்சி வராத அந்த காலகட்டத்தில் நாடகங்கள் மிக பிரபலமாக விளங்கின. நண்பர்களோடு சேர்ந்து பல நாடகங்களை நடத்தி வந்தார் புவியரசு. நாடக போட்டிக்காக, நீதிக்காக, சத்திய சோதனை, ராகமாளிகை, பிரார்த்தனை, ஓடம் என பல நாடகங்களை நடத்தியுள்ளார். பரிசுகளும் பல வென்றுள்ளார். பாலூட்டி வளர்த்துகிளி என்ற நாடகம் மிக பிரபலமாக பேசப்பட்டது. தமிழக அரசால் நாடகத்துறையை மேம்படுத்த ஒரு நாடக போட்டி நடைபெற்றது. தமிழர் வாழும் நாடுகள் பலவற்றில் இருந்தும் கிட்டத்தட்ட 100 நாடகங்கள் போட்டிக்கு வந்தன. அதில் புவியரசு கலந்து கொண்டு 3ஆம் பிறை என்ற கவிதை நாடகத்தை எழுதி அனுப்பினார். அதற்கு தங்கப்பதக்கம் பரிசு கிடைத்தது. அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கையால் அந்த பதக்கம் வழங்கப்பட்டது. இந்த நாடக காவியம் பின்னாளில் பல பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைக்கப்பட்டது. நாடகங்களின் மூலம் நல்ல புகழ் கிடைத்தாலும் பண விரயம் அதிகமானது. இருந்தாலும் மன திருப்திக்காக நாடகம் எழுதுவதை தொடர்ந்து வந்தார் புவியரசு. 1978ஆம் வருடம் பம்பாய் செல்லும் வாய்ப்பு கிட்டியது. எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்களுடன் நவீன நாடகம் பார்க்கும் அனுபவம் வாய்த்தது. அதுதான் நவீன நாடகத்தின் அறிமுகம். ஆதே அதூரே என்ற நாடகம்தான் அது. இந்தியாவின் நாடக மேதைகளுள் ஒருவரான சத்யநாத் துபே அவர்களின் அந்த நாடகம் ஒரு மத்தியதர குடும்பம் பம்பாய் நகரில் வாழ படும் அல்லல்களை மனம் பதைக்கும் விதமாக முன்னிறுத்தியது. அந்த மராட்டிய நாடகம் அதுவரை புவியரசு அவர்களுக்கு நாடகத்தின் பால் இருந்த புரிதலை அடியோடு மாற்றியது என்றே சொல்ல வேண்டும். ஒரு புதிய உலகில் காலடி எடுத்து வைத்தது போல இருந்தது புவியரசு அவர்களுக்கு. அந்த நாடகம் ஏற்படுத்திய தாக்கத்தால் நவீன நாடகங்களை தமிழிலும் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார். இந்திரா பார்த்தசாரதி அவர்களின் போர்வை போர்த்திய உடல் என்ற கதையை நவீன நாடக வடிவில் அரங்கேற்றினார். இனி நவீன நாடகம்தான் தன் பாணி என்றும் தீர்மானித்தார். பல எழுத்தாளர்களின் கதைகளை நாடகமாக்கினார். ஞான ராஜசேகரன் அவர்களின் வயறு, முத்துசாமி அவர்களின் நாற்காலி, சி.ஆர். ரவீந்திரனின் பசு போன்ற நவீன நாடகங்கள் மக்களிடையே பிரபலமாக பேசப்பட்டன. பள்ளியில் தமிழாசிரியராய் 35 ஆண்டுகள் நிறைவான பணி செய்து பின் பணி ஓய்வு பெற்றார். அச்சமயத்தில் ஞான ராஜசேகரன் IAS அவர்கள் கேரள திரைப்படக் கழகத்தின் இயக்குநராக இருந்தார். அவர்களின் அழைப்பின் பேரில் லயசன் ஆபீசராக பணியில் சேர்ந்தார். அதன் மூலம் பல திரைப்படக் கலைஞர்களோடு மிக நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டது. நிறைய திரைப்படங்களில் திரைக்கு பின் பணியாற்றிய அனுபவமும் கிடைத்தது. கதை அமைப்பு, திரைக்கதையாக்கம், ஒளிப்பதிவு நுணுக்கங்கள், காட்சியமைப்பு என ஒரு திரைப்படத்தின் உள்ளார்ந்த தொழில்நுட்பங்கள் பலவற்றை சொந்த முயற்சியால் கற்றுக்கொண்டார். எழுத்தாளர் சுஜாதா மூலம் நடிகர் கமல்ஹாசனின் நட்பு கிடைத்தது. அது இன்று வரை நீடிக்கிறது. கவிதைதான் இருவரையும் இணைத்தது. கமல்ஹாசன் அவர்களின் கனவு படமான மருதநாயகம் படத்தின் திரைக்கதையாக்கத்திற்காக வரலாற்று பதிவுகளை தேடி 10 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்தார் புவியரசு அவர்கள். அந்நாளைய மனிதர்களின் நடை, உடை, பாவனை, பேச்சு, போர் முறைகள், வாழ்க்கை முறை என விசாலமான ஆராய்ச்சி மேற்கொண்டு அந்த படத்திற்காக பணி செய்துள்ளார். இயக்குனர் பாக்யராஜ், நடிகர் சிவகுமார், கோவை சரளா, இயக்குனர் பார்த்திபன், கவிஞர் சினேகன் என இவருடைய சினிமா நண்பர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். ஒருமுறை நண்பரும் இயக்குனருமான கங்கை கொண்டான் அவர்களுக்காக பிரியமுடன் பிரபு என்ற படத்திற்கு கதை வசனகர்த்தாவாக பணிபுரிந்துள்ளார். அந்த படம் 1984ஆம் ஆண்டு வெளிவந்தது. 1999இல் இயக்குனர் பார்த்திபன் எடுத்த ஹவுஸ்ஃபுல் படத்தில் இணை இயக்குனராக பணியாற்றியுள்ளார். கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய ஹே ராம் திரைப்படத்தின் திரைக்கதையை அதில் பல மொழி பேசும் நடிகர்களும் நடித்ததால் ஆங்கிலத்தில்தான் எழுதினார். அந்த திரைக்கதையை தமிழாக்கம் செய்து புத்தகமாக வெளியிட்டார் புவியரசு. 1990களில் காந்தி கண்ணதாசன் அவர்கள் மூலமாக நந்தா புத்தகத்தின் மொழிபெயர்ப்பு பணி கிடைத்தது. எஸ்கார்ட்ஸ் நிறுவன அதிபர் ஹரிபிரசாத் நந்தா அவர்களின் வாழ்க்கை வரலாறு, த டேஸ் ஆஃப் மை இயர்ஸ் என்ற புத்தகம். அவர் இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னர்
தொழிலதிபராக பாகிஸ்தானில் வாழ்ந்தவர். பிரிவினையின் போது அனைத்தையும் இழந்து இந்தியா வந்தார். பிறகு தன் அயராத உழைப்பால் பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை நிறுவினார். மிக சுவாரஸ்யமான அவரின் வாழ்க்கை வரலாற்றை நந்தா என்ற பெயரில் புத்தகமாக வெளியிட்டார் புவியரசு. இந்த புத்தகம் பெரும் வரவேற்பை பெற்றது. கலீல் ஜிப்ரான் நமது நிகழ்ச்சியின் நாயகரை ஆட்கொண்ட மற்றொரு ஆளுமை. அவருடைய கவிதைகள் பலவற்றை அழகு தமிழில் மொழிபெயர்த்தார். மிகைல் நைமா எழுதிய உலக புகழ்பெற்ற த புக் ஆஃப் மிர்தாத் என்ற புத்தகத்தை மிர்தாதின் புத்தகம் என்று மொழிபெயர்த்தார். தாஸ்தாவேஸ்கியின் த பிரதர்ஸ் ஆஃப் கரமசோவ் என்ற புத்தகம் ஷேக்ஸ்பியரின் ரோமியோ ஜூலியட், ஒத்தல்லோ, ஹாம்லெட், உமர் கயாமின் ருபாயத் என மொழிபெயர்ப்பு பட்டியல் மிக நீளம். திருச்சிராப்பள்ளி வானொலியில் முதலில் ஏப்ரல் 12, 1970 புத்தாண்டு கவியரங்கத்தில் கலந்து கவி பாடினார். கோவை வானொலியின் ஆரம்ப காலங்களிலேயே ஒளிபரப்பு கோபுரத்தின் அறையிலேயே நிகழ்ச்சி பதிவு செய்த அனுபவம் புவியரசுக்கு உண்டு. கோவை வானொலியின் நாடக கலைஞராகவும் தேர்வானார். சில வானொலி நாடகங்களிலும் நடித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி, கோயமுத்தூர், சென்னை என அனைத்து வானொலிகளிலும் இலக்கிய உரை, பட்டிமன்றம், கவியரங்கம் என பல நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டுள்ளார். பாரதியார் நூற்றாண்டு விழா சமயத்தில் 1982 பாரதியின் குயில்பாட்டு என்ற இசை நாடகம் எழுதி தயாரித்து வழங்கினார். இது தமிழ்நாட்டின் அனைத்து வானொலியிலும் ஒளிபரப்பப்பட்டது. 1985 இவர் எழுதிய மராட்டிய வீரன் சிவாஜி என்ற 6 வார தொடர் சென்னை வானொலியில் ஒளிபரப்பானது. கொங்கு நாட்டு வேளாளர் தெய்வமான அன்னமார் கதையை உடுக்கடி இசையோடு இணைப்புரை தயார் செய்து வழங்கியது மிகவும் புகழை தேடித் தந்தது புவியரசு அவர்களுக்கு. ஒளிபரப்பப்பட்ட சமயத்தில் கொங்கு மண்டலத்தில் பேசப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தது. 1988 எழுத்தாளர் ஜெயந்தன் அவர்களின் இந்த சக்கரங்கள் ஏன் சுழல்வதில்லை என்ற நாவலை வானொலி நாடகமாக்கினார். அது வானொலி நாடக விழா நாடகமாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அது அந்த ஆண்டின் சிறந்த நாடகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. எழுத்தாளர் கிஷன் சந்திராவின் சிறுகதையை மனிதன் என்ற பெயரில் வானொலி நாடகமாக வடிவமைத்தார். இந்த நாடகம் கோவை வானொலியில் ஒளிபரப்பானது. அகில பாரத நாடக வரிசையில் சிறந்த நாடகமாக தேர்வானது. இந்தியாவின் அனைத்து வானொலி நிலையங்களுக்கும் அனுப்பப்பட்டு அந்தந்த மாநில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு நாடகமாக்கப்பட்டு ஒரே சமயத்தில் 1992 அக்டோபர் 29 அன்று இரவு 9 மணிக்கு 19 மொழிகளில் ஒலித்தது. இது ஒரு மாபெரும் சாதனை என்றே சொல்ல வேண்டும். மாமனார் ஊரான உடுமலைப்பேட்டைக்கு ஒரு சமயம் ரயிலில் சென்று கொண்டிருக்கிறார் புவியரசு. அப்போது கையில் பாஞ்சாலி சபதம் நூல். பெரிய எதிர்பார்ப்பின்றி பொழுது போக வேண்டுமே என்று வாசிக்க ஆரம்பித்தார். அவ்வளவு எளிமையாக சொல்வளத்தோடு ஒரு கவிதை காவியம் எழுத முடியுமா என வியந்து போனார். பயணம் முடிவதற்குள் பாஞ்சாலி சபதத்தில் மூழ்கி முத்தெடுத்தார். வீடு சென்ற பிறகும் மனதில் மகாகவியின் வரிகளே. வயல்வெளியில் கிணற்றுக்கு அருகில் பிள்ளையார் கோயில் திண்ணையில் அமர்ந்து மனதில் ஓடிய அரசியல் சார்ந்த கவிதை வரிகளை காகிதத்தில் வடித்தார். அப்போது ஓர் அதிசயம் நடந்தது. சிவப்பு துண்டணிந்த ஒருவர் இவர் அருகில் வந்தார். யார் என தெரியவில்லை. என்ன எழுதுகிறாய் என கேட்டார். முதல் கவிதை என்று பதில் வந்தது. எங்கே காட்டு என்றார் சிவப்பு துண்டுக்காரர். கவிதை வரிகளை படித்து பார்த்தார். சில திருத்தங்களை சொல்லி சென்று விட்டார். பிறகே தெரிய வந்தது அவர்தான் மிக பெரிய கவியான புதுக்கம்பன் பூமி பாலகன் என்று. மோதிர கையால் குட்டுப்பட்டது முதல் கவிதை. பிறகு வாழ்நாள் முழுவதும் கவிதை அவரை தொடர்ந்தது. காமு ஷெரீப் அவர்களின் தமிழ் முழக்கம் இதழ்களில் கவிதை எழுதியுள்ளார். மாப்போசி அவர்கள் மீது ஆற்றுப்படை பாடியுள்ளார். 1968 சென்னையில் 2ஆம் உலக தமிழ் மாநாடு நடந்தபோது அதில் கவிதை வாசித்துள்ளார். அதே ஆண்டு கீழைச்சுவர்பட்டியில் கண்ணதாசன் அவர்கள் தலைமையில் நடந்த பொங்கல் கவியரங்கத்தில் கவி பாடும் வாய்ப்பை பெற்றார். மழை என்ற தலைப்பில் கவிதை வாசித்தார். கண்ணதாசன் அவர்களை முதலில் சந்தித்ததும் அங்கேதான். இவர் வாசித்த கவிதையை ரசித்து கேட்ட கண்ணதாசன் அவர்கள் புவியரசை பாராட்டும் விதமாக, புவியரசு யாத்த கவி புவியில் அன்னார் கவியரசே என்பதை காட்டக் கண்டேன் என்று கவி ஒன்றை பாடி பாராட்டினார். கவியரசரால் பாராட்டப்பட்ட கவிஞர் என்ற பெருமையை பெற்றார். இது வாழ்க்கையின் மறக்க முடியாத தருணமாக அமைந்தது. என்னை பாடச் சொன்னால் என்ற பெயரில் முதல் டெலிஃபிலிம் சென்னை பொதிகை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. அதற்கு கதை வசனம் எழுதியவர் புவியரசு.
இவர் பெற்ற விருதுகளின் பட்டியல் ஏராளம். இதோ உங்கள் பார்வைக்காக. புவியரசு அவர்களின் பல கவிதைகள் ஆங்கிலம், ரஷ்ய, ஹங்கேரிய மொழிகளிலும், மலையாளம், கன்னடம், சிங்கள மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அத்தை மகளே துணைவியாக அமைந்ததால் நீண்ட நெடிய இல்லற வாழ்க்கையில் சந்தோஷங்களையும் துன்பங்களையும் ஒன்றாக எதிர்கொண்டு வாழ்ந்த இவரின் வாழ்க்கை அனைவருக்கும் ஒரு பாடம். 2 பெண்கள் 2 ஆண்மக்களை பெற்று அவர்களை நல்ல முறையில் வளர்த்து நல்ல மனிதர்களாக ஆளாக்கியுள்ளார். அவர்கள் மூலம் பெற்ற பேரன் பேத்திகள், கொள்ளு பேரன் பேத்திகளோடு மனம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் இன்றைய நமது நிகழ்ச்சியின் நாயகர் புவியரசு அவர்கள். எனக்கான கவிதையை இன்னும் எழுதவே இல்லை என்கிறார் கவிஞர் புவியரசு அவர்கள். தலை சிறந்த ஆசிரியராக தலைமுறைகளை செம்மைப்படுத்தி செதுக்கிய சிற்பி, இலக்கிய உலகில் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டி, பள்ளிக்கூடத்திலேயே பாடங்களை கற்கலாம், வாழ்க்கையை வெளியேதான் கற்க வேண்டும் என தீவிரமாக நம்புபவர். சாதி மத இன பாகுபாடுகள் இன்றி ஆண் பெண் திருநங்கை என பேதம் பாராமல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கற்றவர் கல்லாதவர் என வித்தியாசங்களை களைந்து அனைவரிடத்திலும் சரிசமமான அன்போடு பழகுபவர். இளைஞரிடம் ஈர்ப்பு இவருக்கு மிக அதிகம். எப்பொழுதும் தன்னை சுற்றி இளமை கூட்டம் இருப்பதை விரும்புவார். இவர் இளையவர்களுக்கு அறிவூட்டி வழிகாட்ட அவர்கள் இவருக்கு இளமையை ஊட்டி விடுகிறார்கள் போல. அதனால்தான் இந்த கம்பீர கவிஞருக்கு 90 வயதிலும் மவுசு குறையவில்லை. தான் கற்றவைகளை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்ல இன்னும் முனைப்புடன் பணியாற்றி வருகிறார். 90 வயது இளைஞராய் சுறுசுறுப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறார் கவிஞர் புவியரசு. அந்த புவி ஒரு வினாடி கூட நில்லாமல் சுழன்று தன் வளங்களை வாரி வாரி வழங்கி நம்மை வாழ வைக்கிறது. இந்த புவியரசும் அவ்வாறே கனப்பொழுதையும் வீணாக்காமல் தான் பெற்ற ஞானத்தை வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறார். மீண்டும் அடுத்த வாரம் தடம் பதித்தவர்கள் நிகழ்ச்சியில் மற்றுமொரு சாதனை மனிதரின் வாழ்க்கை பயணத்தில் பயணிப்போம். அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம். அந்தி மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளாம், எங்களுக்கும் காலம் வந்ததென பாடும் பெருநாளாம். அந்தி மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளாம்.